ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः பிரஜ்வாலிதோ ஞானமயஃப் பிரதீபः. நம்ம இதுவரைக்கும் ஞான யோகங்களோட படிக்கட்டுகள் பார்த்து, அதுக்கு பிறகு எப்படி நம்மளோட சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை ஃபுல்லாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். பகவான்கிட்ட அப்படி நம்ம சமர்ப்பிக்காட்ட, பகவானை பற்றி நம்ம தியானம் பண்ணாட்ட என்ன ஆகும்னு பார்த்தோம். அது ஒரு சுழற்சி மகது போகுது இல்லையா. தியாயத்தோ விஷயான் பும்சக அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இதனால் இது அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நினைக்காததுனால எல்லா விஷயங்கள்லேயும் அட்டாச்மெண்ட் வந்துடும், பற்றுதல் வந்துடும். பற்றுதல் வர்றதுனால ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி பேராசையாக போகும். பேராசை நமக்கு நினச்சது கிடைக்கல அப்படிங்கும்போது கோபம் வரும். கோபம் இன்னும் அதிகமாகி அந்த அதிகமான கோபத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது, மதிமயக்கமாகிடும். அது ஆக ஞாபக சக்தியே, ஏன்னா சில பேர் ரொம்ப கோவப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பேசணுன்னே தெரியாது, மறந்துடுவாங்க கோபத்தில் பேசினது. அந்தளவுக்கு ஞாபகம் இழந்து போகிறோம். அதனால என்னாகும், புத்தியே நாசமாயிடுது. புத்தியே நாசமாயிட்டா நம்ம எதுக்காக இதெல்லாம் ஆரம்பித்தோன்றதையே மறந்து போய் எல்லாமே வீணாக போயிடும் இப்படின்லாம் பார்த்தோம். சரி, இப்போது நம்ம பகவான் சொன்ன மாதிரி பகவானை நம்ம தியானத்தில் வச்சுருக்கோம், பகவானை பற்றி நம்ம நினைக்கிறோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் அடுத்தது 64வது ஸ்லோகம். ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயானிந்திரியைಶ್ಚரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ராகன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஆசை, இது நடக்கணும், அது நடக்கணும், இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் ராக. துவேஷனை பிடிக்காதது, இது நான் இந்த மாதிரி நமக்கு நடக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ராக துவேஷ இந்த மாதிரி விருப்பு வெறுப்புகள்லேருந்து வியுக்தைஸ்து விடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் விடுபட்டதுனால என்ன ஆகும், ஆத்ம வைஷ்யைஹி இந்திரியைஹி, நம்ம இந்திரியங்கள் புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம சென்சஸ்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், நமக்கு அடங்கி போகும். ஏன்னா எப்போதுமே நம்மளுடைய புலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சதை நோக்கி போகும், பிடிக்காததுலேருந்து விலகி இருக்கும். ஆனால் எப்போ அது இல்லையோ, பிடித்தது பிடிக்காததுலேருந்து நம்ம விடுதலை ஆகிறோமோ, அதுலேருந்து விடுபடுறோமோ, அப்போவே நம்மளோட புலன்கள் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் என்ன, அப்போ விஷயான் சரண், இந்த மற்ற விஷயங்களை நோக்கி, காது வழியாக கேட்குறது, மூக்கு வழியாக முகர்றது, வாய் வழியாக சாப்பிட்றது, இந்த போல் பல விஷயங்கள்லேருந்து அதெல்லாம் தாண்டி நிற்போம் நம்ம. அதனால் நம்ம பாதிப்படைய மாட்டோம், அஃபெக்ட் ஆக மாட்டோம், அதை தாண்டி நிற்போம். விதேயாத்மா, புலன்களே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சுன்னா அப்போ புலன்களுக்கெல்லாம் தலை யார், மனசு இல்லையா, அந்த மனசும் அடங்கிடும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதுதான் விதேய ஆத்மா, மனசும் அடங்கி போயிடும். மனசும் அடங்கி போயிடுறதுனால மனத்தெளிவு கிடைக்கும், அதுதான் பிரசாதம். எப்படி மனத்தெளிவு கிடைக்கும், ஏன்னா மனசு இதை கேட்கணும், அதை சாப்பிடணும், இதை பார்க்கணும், இதை மூக்கால் முகரணும், இதை தொடணும், இதை வேணும் அப்படின்ட்டுலாம் நினைக்கும் போது மனசுக்குள்ளே எக்கச்சக்க குழப்பங்கள், எவ்வளோ விஷயங்கள் ஓடுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நின்றுட்டோம், எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மனசில் தேவையில்லாத விஷயங்கள் இல்லை இல்லையா, அப்போது ஒரு மன தெளிவு ஏற்படுது. பிரசாதம் அதிகச்சதி, அந்த மன தெளிவை அடைகிறான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இதுதான் ஆத்ம தர்ஷனம். இது படிப்படியாக அப்படின்னு பார்த்தா எப்படின்னு ஒரு தடவை பார்த்துடலாமா. முதல்ல பகவானை நம்ம தியானத்தில் கொண்டு வரோம், பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நினைவு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைக்கிறோம், விடப்படாமல் தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கும். அதோட சாத்விகமான ஆகாரம், பகவானுக்கு நம்ம என்ன படைக்கிறோமோ அந்த படைக்கக்கூடியதை சாப்பிட்டுட்டு வரோம். அப்போ என்ன ஆகும், அந்த 3 குணங்களில் ரஜோகுணமும் தமோ குணமும் குறைய ஆரம்பிக்கும், சாத்விக குணம் அதிகமாகும், சத்வகுணம் அதிகமாகவும் வளர்ந்துட்டே போகும். அப்படி ஆக நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் மறையும், அதிலிருந்து விடுபடுவோம் நம்ம. அப்போ நம்ம புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும்.
சின்ன சின்னத அற்ப ஆசைகள்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். எப்போ புலன்களே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதோ அப்போ அந்த புலன்களோட தலையான மனசும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதை பற்றியும் நினைக்காம நமக்கு ஒரு மனத்தெளிவு பிறக்கும். அந்த மனத்தெளிவு பிறக்கிறது மூலமாக நம்ம ஆத்ம தரிசனம், ஆத்மான்றவரை நம்ம உணரலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போது போன ஸ்லோகத்தில் வந்து நம்ம பகவானை நினைக்கலைன்னா என்ன ஆகும்னு ஒரு படிக்கட்டுகள் மாதிரி பார்த்தோம் இல்லையா? கடைசியில் போயிட்டு புத்தியே நாசமாயிடுதுன்னு போய் முடிஞ்சுது. அதுபோல் இப்போ மனத்தெளிவு, பகவானை நினைக்கிறதுனால மனத்தெளிவு கிடைக்கும். அதுக்கு பிறகு எங்கே போய் முடியுதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்லோகமான 65வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.